இந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும். எங்க அண்ணனுக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆகியிருந்தது. அவன் ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்பாவும் அம்மாவும் எப்பவும் போல கோயில், குளம், சொந்தக்காரங்க வீடுன்னு வெளியூர் போயிருந்தாங்க. நான் அப்போ காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன். அண்ணி மேல எனக்கு எப்பவுமே ஒரு தனி பிரியம். அவங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி பழகினோம். காலேஜ்ல நடக்குறது, அங்க இருக்கிற லேடி பிரண்ட்ஸ் பத்தி, பசங்க அடிக்கிற லூட்டின்னு எல்லாத்தையும் அவங்க கிட்ட எந்த தயக்கமும் இல்லாம மனம் விட்டு பேசுவேன். அவங்க ரொம்ப அழகானவங்க. நீளமான கருகருன்னு முடி, எப்பவும் சிரிச்ச முகம், பளீச்னு இருக்கிற பற்கள், சிவந்த கன்னம்னு பார்க்கவே அவ்வளோ அம்சமா இருப்பாங்க. சில நேரத்துல அவங்க நடக்குறப்போவோ வேலை செய்யறப்போவோ அந்த வயசுக்கே உரிய சலசலப்புல என் கண்ணு எதேச்சையா அவங்க உடம்பு மேல போகும். டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பார்வையை திருப்பிக் கொள்வேன். இந்த நேரத்துல அண்ணனுக்கு ஒரு ட்ரைனிங்காக ஒரு வாரம் பாம்பே போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவன் கிளம்புறப்போ வழக்கமான அண்ணன்களுக்கே உரிய தோரணையில எனக்கு சில ஆர்டர்களை போட்டான். எக்ஸாம்க்கு ஒழுங்கா படி, பிரண்ட்ஸ் கூட ஊர் சுத்திட்டு லேட்டா வராத, அன்னிக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காத, அவளுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணு, இப்படின்னு சொல்லிட்டு போனான். நானும் அண்ணியும் அவனை ஸ்டேஷன்ல போய் வழியனுப்பிட்டு வந்தோம். வீட்ல பெரியவங்க யாரும் இல்லாததால மொத்த வீட்டு பொறுப்பும் அண்ணி கையிலதான் இருந்துச்சு. அண்ணி அன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸா, சந்தோஷமா இருந்தாங்க. தனியா உன் ரூம்ல எதுக்கு இருக்க? அண்ணன் வர்றா வரைக்கும் என் ரூம்லயே உட்கார்ந்து படி, இங்கேயே தூங்குன்னு சொன்னாங்க. எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. உடனே என் புக்ஸ், பெட்ஷீட் எல்லாத்தையும் அவங்க ரூமுக்கே மாத்திட்டேன். அன்னைக்கு நைட் அண்ணிதான் சமைச்சாங்க. 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க தூங்க போனாங்க. நான் படிக்கிறதுக்காக டேபிள்ல உட்கார்ந்தேன். அன்னைக்கு நைட் புழுக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. வேர்த்து ஊத்துனதால ஷர்ட், பனியன் எல்லாத்தையும் கழட்டி சேர்ல போட்டுட்டு சட்டை இல்லாம உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். நான் உட்கார்ந்திருந்த டேபிளுக்கு நேர் முன்னாடி ஒரு பெரிய சைஸ் முகம் பார்க்குற கண்ணாடி இருந்துச்சு. புக்ல இருந்த என் கண்ணு எதேச்சையா அந்த கண்ணாடி மேல போக, பின்னால அண்ணி அவங்க சாரியை மாத்திட்டு இருந்தாங்க. என் பக்கம் திரும்பாம கண்ணாடியில அவங்க முதுகு மட்டும் தெரிஞ்சது. பாவாடைக்கும் ஜாக்கெட்டுக்கும் நடுவுல அவங்களோட இடுப்பு மடிப்பு அவ்வளோ தெளிவா தெரிஞ்சது. அவங்க மெதுவா பட்டனை கழட்டி ஜாக்கெட்டை உருவினாங்க. அண்ணியை அப்படி ஒரு கோலத்துல வெறும் பிராவோட நான் பார்த்ததே இல்லை. அவங்க முன்பக்கம் எனக்கு தெரியலன்னாலும் அந்த பிராவோட இருக்கத்துல என் உடம்புக்குள்ள ஏதோ ஆச்சு. நெஞ்சு படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சது. மூச்சு காத்து சூடாச்சு. அவங்க மெலிசான ஒரு நைட்டியை போட்டுட்டு கட்டிலில் ஏறி பெட்ஷீட்டை போத்திக்கிட்டாங்க. நான் அவசரமா புக்ல கண்ணை வச்சேன். ஆனா ஒரு எழுத்து கூட மண்டையில ஏறல. என்னால கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கண்ணை மூடினாலும் திறந்தாலும் பிராவோட நின்ன அண்ணியோட உருவம்தான் என் கண் முன்னாடி வந்து போச்சு. அவங்களுக்கு படிக்கிற மாதிரி சீன் போட்டுட்டு நான் என் கற்பனை உலகத்துல எங்கேயோ பறந்துட்டு இருந்தேன். நேரமாக ஆக மணி 12 தாண்டிடுச்சு. எனக்கு நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சது. டேபிள் லேம்பை ஆஃப் பண்ணிட்டு என் பெட்டுக்கு போனேன். விஜய், என்ன படிச்சு முடிச்சிட்டியா? இருட்டுல அண்ணியோட குரல் கேட்டுச்சு. இவ்வளவு நேரமும் அவங்க தூங்காம முழிச்சிட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது எனக்கு லேசா தூக்கி வாரிப்போச்சு. ஆமா அண்ணி, அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்குற மாதிரி ஆஃப் பண்ணிட்டு என் பெட்ஷீட்டுக்குள்ள முடங்கினேன். கண்ணை மூடி தூங்கலாம்னு நினைச்சா மனசுக்குள்ள மறுபடியும் அண்ணியோட அந்த உருவம். அந்த வயசுக்குரிய ஹார்மோன் வேலை செய்ய ஆரம்பிச்சது. உடம்பு சூடாகி ஒரு விதமான தவிப்பு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ணி தூங்கிட்டாங்கன்னு நினைச்சிட்டு பெட்ஷீட்டுக்குள்ளேயே நான் என் வேலையை ஆரம்பிச்சேன். என் கை வேகத்துல நான் போத்தியிருந்த பெட்ஷீட் லேசா முன்னும் பின்னும் அசைய ஆரம்பிச்சது. திடீர்னு, டேய் விஜய், என்னடா பண்ற? அண்ணியோட குரல் இருட்டை கிழிச்சுட்டு வந்துச்சு. எனக்கு அப்படியே உடம்பு வெடவெடத்து போச்சு. நெஞ்சு வெடிச்சிடும் போல அடிச்சுக்கிச்சு. இருட்டுல என் முகம் அவமானத்துல சிவந்து போனது எனக்கே தெரிஞ்சது. அண்ணி தூங்கிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ கையும் களவுமா மாட்டிட்டேன். செத்துடலாம் போல ஒரு வெட்கம். பதட்டத்துல அப்படியே உறைஞ்சு போய் கிடந்தேன்.
சில செகண்ட் பெரிய அமைதி. ரூம்ல ஃபேன் சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. வாடா, என் கூட வந்து பெட்ல படு. அண்ணி மெதுவா கூப்பிட்டாங்க. அவங்க குரல்ல கோபமோ அதிர்ச்சியோ இல்லை. எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. முதல்ல வேணாம்னு சொல்ற மாதிரி ஒரு தயக்கம். ஆனா மனசுக்குள்ள ஒரு பக்கம் எதிர்பார்ப்பும் பயமும் கலந்து ஒரு விசித்திரமான உணர்வு. மெதுவா எழுந்து போய் அவங்க கட்டிலில் படுத்துக்கிட்டேன். எனக்கே என்னமோ போல இருக்கவே பெட்ஷீட்டை இழுத்து என் நெஞ்சு வரைக்கும் போத்திக்கிட்டேன். அண்ணி மெதுவா திரும்பி பெட்லேம்பை ஆன் பண்ணினாங்க. அந்த மங்கலான மஞ்சள் வெளிச்சத்துல ஒரு சின்ன அமைதி. அவங்க போட்டிருந்த அந்த மெலிசான நைட்டிக்குள்ள அவங்களோட உடம்போட வடிவம் லேசா தெரிஞ்சது. நான் மூச்சை அடக்கிட்டு கல்லு மாதிரி படுத்திருந்தேன். அண்ணி என் கையை மெதுவா பிடிச்சாங்க. அவங்க கை அவ்வளோ சூடா மிருதுவா இருந்துச்சு. நான் எதுவும் செய்யறதுக்குள்ள என் கையை எடுத்து அவங்க நைட்டிக்கு மேல அவங்க மார்புல வச்சு மெதுவா அழுத்தினாங்க. எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னே என்னால நம்ப முடியல. நான் எதுவுமே பேசாம கையை விலக்காம அப்படியே படுத்திருந்தேன். அவங்க உடம்போட வெப்பம் என் உள்ளங்கை வழியா ஏறிச்சு. என்ன விஜய், வெக்கமா இருக்கா? அண்ணியோட செய்யறதுக்கு தயக்கமா இருக்கா? வேணும்னா லைட்டை ஆஃப் பண்ணிடவா? அவங்க குரல் அவ்வளோ மென்மையா கொஞ்சம் கிண்டல் கலந்த மாதிரி இருந்துச்சு. என் தொண்டை வறண்டு போயிருந்தது. வாயில வார்த்தையே வரல. அப்படின்னு மட்டும் லேசா முனகினேன். அவங்க சின்னதா சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு அந்த நிசப்தமான ரூம்குள்ள ஒரு மாதிரி சிலிர்ப்பா இருந்துச்சு. அப்படியே என் நெஞ்சு உரசற மாதிரி என் மேல லேசா சாஞ்சு கையை நீட்டி அந்த பெட்லேம்பை ஆஃப் பண்ணினாங்க. ரூம் மறுபடியும் இருட்டானது. ஆனா அந்த இருட்டுக்குள்ள எனக்குள்ள இருந்த நடுக்கமும் படபடப்பும் இன்னும் அதிகமாகி இருந்துச்சு.